யாராவது இருக்கிறீங்களா? அமைதியாகுது, தாங்க முடியல, ரொம்ப ரொம்ப அமைதியாகுது. அமைதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா? ஏன்டா ராத்திரி நேரத்துல கத்துற? மூடிட்டு பேசாம படுற. ஏங்க அட்டை தெரியல யாரு? டேய் யாருமே இல்லடா. உன் தொந்தரவு தாங்க முடியலன்னு எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. செல்வி, அந்த சீரியல் முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணவேணி, அப்படி ஒரு சீரியலே வரல. என் பேரு குமாரு. கொஞ்சம் நீ சுமாரு, வாயில என்ன சினிமா வந்துட போதே. என் பேர் குமாரு, கொக்கி குமாரு. கொக்கினா என்ன யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். கரண் நட்ச படம் கொஞ்சம் ஆவரேஜா போச்சு. கொக்கி குமாரு மாநகராட்சி ஸ்கூல்ல சந்தோஷமா டீச்சருங்கெல்லாம் சைட் வச்சிருந்தாரு. மா ஸ்கூலுக்கு போயிட்டமா? டேய் குமாரே, நல்ல பச்சி டாக்டரோ வக்கீலோ பெரிய இன்ஜினியரா வரணும்டா. என்னால எப்படிமா வர முடியும்? என்ன குமாரு? சரத்குமார் தோலை உரிச்சு போடுவேன். குமாரு பின்னமா அதுக்கு நீ என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டுக்கணும். வெறும் யூனிஃபார்ம் மட்டும் போட்டு விட்டு மாங்காய் பத்தை வித்துருவா சொன்னா எப்படி பெரிய ஆளாக முடியும்? ஐயா, உன்னாண்ட மாங்காய் பத்தை வாங்கி துண்டுறலாம் பெரிய ஆளாகும் போது மாங்காய் பத்தை விற்கிற நீ பெரிய ஆளாக முடியாதா? போடா. மரியாதையா போயிடு. காலங்காத்தால அடி வாங்கி சாவ போற நீ. எதுக்கு நீ அடிச்சீங்க? என்னடா எங்க ஏரியா உள்ள வராதன்ட்டு குப்பை வண்டிக்காரன்ல இருந்து காவா நோட்டுற வரைக்கும் துரத்தி விட்டேன். இந்த பாரு, ஏரியாவே நாரி போய் கிடக்கு. இப்போ ஒழுங்கு மரியாதையா வாரு. ஏய், என்ன சொல்லிட்டார்ல, வாருங்கடா. மா மா நேனைனா அம்மா தூங்கிச்சா? நேனைனா மா எதனா காசு கொடு. நாலு இட்லி கொடு. ஏம்பா இன்னைக்கு சுட்ட இட்லி கேட்க கூடாது. எதுக்கு 4 நாளுக்கு முன்னால சுட்ட இட்லி கேக்குற? இது வலிக்காது. ஐயா மூஞ்சே பத்தியா இருக்கு. அவன் ஆளுக்கு 4 இட்லி கட்டான்டா. ஏய் இட்லி வைடா. ஏம்பா சாம்பார் இல்ல? ஏம்பா அவர் தான் நம்மள விட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இப்ப வந்து சாம்பார் இல்லையான்ற? டேய் நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பீன் சண்டை வலிக்குதான் வருவியா? காசு எல்லாம் வேணானே, இட்லி மட்டும் கொடுங்க போதும். ஏய் என்ன நக்கலா? இட்லி காசு கேட்டா நானே. காசு இல்லனே, நாளைக்கு கொடுத்துறேனே. உன்னையெல்லாம் எப்பறா நம்புறது? நீ குடுக்குற வேகாத இட்லிக்கு உனக்கு பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? குடுறா, நாளைக்கு தரேன். ஏய் அரசாசனுக்கு அவ்வளவு தூரம்லாம் என்னால வர முடியாது. ஜீப் எடுத்துட்டு வாங்க, நான் வரேன். ஏய் யார் மேல கை வைக்கிற? நான் யார் தெரியுமா? ஏய் நீ யாரா நீ? அதான் யாருன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ற? எடியா கைய போலீஸ்கார எதுக்கு நாங்க லட்சம்? நாம ஏதோ கடத்துறோம்னு சொல்றாங்க. அப்படி என்னடா கடத்திட்டோம்? பொண்ணை கடத்தணுமா, கஞ்சா கடத்தணுமா, சாராயம் கடத்தணுமா? ஏதோ போகுது போலியான்னு நீனே பேசி நேரத்தை கடத்தணும். இது ஒரு தப்பா? இதுக்கு போய் இந்த வழி அடிச்சிடலாம்.
அடிக்கும் போது என் பேர் சொன்னியடா? சொன்னேனா? நாய என் பேரை சொன்னதால என்ன தேடி வந்து நாய் அடிப்பா அடிக்க மாட்டானுங்க. சார் மணி, யார்ரா இவன்? நம்ம செல்வராகவனுடைய தம்பி. யார்ரா செல்வராகவன்? நம்ம கஸ்தூரி ராஜாவோடைய பையன். யார்ரா கஸ்தூரி ராஜா? நம்ம ஐஸ்வர்யாவோட மாமனாரு. யார்ரா ஐஸ்வர்யா? நம்ம சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு. யார்ரா சூப்பர் ஸ்டார்? கஸ்தூரி ராஜாவோடைய சம்பந்தி. யார்ரா கஸ்தூரி ராஜா? நம்ம செல்வராகவனுடைய அப்பா. யார்ரா செல்வராகவன்? இவனுடைய அண்ணன்பா. இவன் யாரா? அதான் நான் தான் சொன்னேன், கஸ்தூரி ராஜாவோட பையன். அவன் சும்மா உங்களை வெறுப்பேத்தின்னு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ அன்பு சார், என் பேரு குமார் சார். எதனா வேலை இருந்தா கொடுங்க சார். வேலையா? இங்கெல்லாம் வேலை ஒண்ணும் இல்ல. அப்ப எல்லாம் வெட்டியா தான் சுத்தி நிக்கிறீங்களா? உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன். எனக்கு வேலை இல்லைன்னு தானே வேலை கேட்டு வந்துக்கிறேன். ஐயோ, உனக்கு இங்க வேலை எதுவும் இல்லப்பா. அப்போ எல்லாம் வெட்டியா தான் சுத்தி நிக்கிறீங்க. டேய், உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொன்னேன். எனக்கு வேலை இல்லைன்னு தானே உங்ககிட்ட வேலை கேட்டு வந்துக்கிறேன். டேய், என்னடா ஆளாளுக்கு வெறுப்பேத்துறீங்க? உனக்கு என்னடா வேணும்? அன்பு சார், என்னையும் உங்க டீம்ல சேர்த்துங்க சார். நான் மணி, நேத்து உனக்கு டிரைவர் கிட்ட சிறான அடி போகுது. அது ஒண்ணு இல்லப்பா, சப்ப மேட்ரு. டேய், நீ ஒண்ணு இல்லாத சப்ப மேட்டர் தான்டா அடி வாங்க. இப்ப நான் சொல்றதா வேணவா? சரி சொல்லி தொலை. நேத்திக்கு டிரைவர் கிட்ட பஸ்ல எத்தனை கீருன்னு கேட்டேன். 5 கீர் இருக்குன்னு சொன்னான். பாதம் கீர் இருக்கான்னு கேட்டேன். இதுக்குறமா வேணாவா? அதை விட்டு போட்டு என்ன அடி நடிச்சுட்டான். ஏய், சிரிச்சது போதும். மணி, என் டம்ளர்ல ஊத்து. என்னது? உன் டம்ளர்ல ஊத்தா? 50 அடி ஆழத்துல தோண்ட கிணத்துலயே ஊத்துன்ல, உன் டம்ளர்ல ஊத்துன்ற. நீங்களாம் சிரிக்கிறீங்க, ஆனா எனக்கு அப்படியே ஓடு அழுவுன்னு போலே இருக்குது. மணினா, நான் கொஞ்சம் அழுவட்டுமா? ஏய், நேத்து வாங்கின தக்காளி இன்னும் அழுகாம இருக்குது. இன்னைக்கு வந்து நீ அழுகுறன்ற. வேணா 2 நாள் கழிச்சு வந்து அழுகு. மணினா, வெறுப்பேத்தாதனா, நான் கொஞ்சம் அழுதுகிறேன்னா. டேய், சரக்கு வாங்கி குத்தா அவனே குஷ்டி ஜாலியா ஆகுறான். 10 பைசா செலவு இல்லாம அரைச்சு குடிக்கிற நீ ஏன்டா அழுகுற? நான் அதுக்கு அழுவலண்ணா. அம்மா இல்ல, அம்மா. ஆமா, அம்மா இல்ல, இப்ப கலைஞர்தா. அதுக்கு இன்னும் அப்போ. மணி, நோ பாலிடிக்ஸ். ஓகே ஓகே. குமாரு, உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அம்மான்னா யாருக்கு தான் பிடிக்காது? டிஎம்கேக்கு பிடிக்காதே. மணி, ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட் யூ, நோ பாலிடிக்ஸ். ஓகே. மணினா, எங்க அம்மாக்குது என் மேல ரொம்ப பாசம் இருக்கு. உயிரே வச்சிருந்தது. நான் பிறந்தோன்னே என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது. ஆனா கட்சி வரைக்கும் முடியாதே போச்சு. ஏன்பா? பிறந்த குழந்தைக்கு டாக்டர் சீட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. மணினா, சிரிக்க வேணா சொல்லா. பழைய ஜோக்குனா இது. நான் சிரிக்க வேணா சொல்லா. மணினா, அசிங்கமா இதுனா. மணினா, சிரிக்க வேணா சொல்லா. ஏற்கனவே லொல்லு சபா பாக்குறவங்க சிரிப்பே வரலன்றாங்க. இதுல நீ வேற சிரிக்க வேணாம்னு சொன்னா பாக்குற ஜனங்க மூஞ்சிய சிரிக்க மாட்டாங்க. ஏய், நீயும் சிரிப்பு காட்ட மாட்டேன்ற, அடுத்தவனையும் சிரிக்க விட மாட்டேன்ற. என்னடா உன் கதை? என் கதை பெரிய கதை. அப்ப 2 இன்டர்வல் குடியா? ஏன் விட்டா போண்டா பஜ்ஜி விக்கலான்னு பாக்குறியா? மூடிட்டு குடுற. ஏ குமார், நீ சொல்ற. எங்க அம்மாக்குதே அது என்ன போட்டு செம்மடி அடிக்கும். ஆனா எனக்கு வலிக்கவே வலிக்காது. என்னடான்னு கண்ணு மூச்சு பார்த்தா பாவம் எங்க அப்பா தான் அடி வாங்கி இருப்பாரு. ஆனா என் மேல ஒரு அடி பண்ணிச்சுன்னு வச்சுக்க, அதால தாங்கிக்கவே முடியாது. அப்படியே ராஜா, குமாரே வலிக்குதாடா, வேணா பதில் உங்க அப்பா போட்டு அடிச்சிருன்னு சொல்லும். இப்ப என்ன அப்பா அடிக்கணும், அவ்வளவுதானே? அப்படியே மூஞ்சி மேல தூக்கி போட்டு பெஸ்ட் போயிட்டே இருப்பேன். பாவம் பா குமார் ஃபேமிலி. Your family educated and respected. Your rightfully obedient family பா.
நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ நடுராத்திரி எழுப்பி கையை தூக்கி குட் மார்னிங் தலைவான்னு சொல்லுவான். அவன் கையை போய் வெட்டிட்டியாடா. இனிமே ராத்திரில நெருப்பி எவன்டா குட் மார்னிங் சொல்லுவான்? அந்த முட்டாளை தவிர வேற எவனும் ராத்திரில குட் மார்னிங் சொல்ல மாட்டான். அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 30 வருஷம் என் ஏரியாவை நாய் மாதிரி பாத்துக்கிட்டான்டா. அவன் பார்த்து ரிலேஷன் தான் நல்லா தெரியுது. இந்த தெருல இருக்கிற பாதி நாய் அவன் மூஞ்சி ஜாடில தானே இருக்குது. தலைவா என்ன நாயின்றான், அதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கீங்க. ஏன் அதுக்காக காலைல பரவ வாங்கி போட்டு உன்னை வாக்கிங் கூட்டு போக சொல்றியா? சுமாரா டேன்பு, இவனை உயிரோட விட்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்காடா? உன்னாலே தம்புடி பிரயோஜனம் கிடையாது. இந்த லட்சத்துல நீ இவனை உயிரோட விட்டா என்ன பிரயோஜனம் கேக்குறியா? விட மாட்டேன், இவனை உயிரோட விட மாட்டேன். என்ன உயிரோட விட்டா உங்களை நான் உயிரோட விடுவேன். என்கிட்டே கத்தி காட்டுறியா? டேன்பு, கத்தி காட்டுறா. வெற்ற கத்தி எடுத்து காட்டுறான்னாக்க தொண்டைக்கு கத்தியா காட்டுறா. என்னையே பகைச்சுக்கிறியானே மாவன, இன்னி ஒரு நைட்டு தாண்டுவேடானே. ஏய் இன்னி நைட் என்னடா, இப்பவே தாண்டுடா. தாண்டிட்டேன்டா. என்னடா சொல்ற? ஒத்துக்கிறேன்டா, நீ வீரன்னு ஒத்துக்கிறேன்டா. இனிமே அன்பு ஏரியா ஒண்ணுது எடுத்துக்கோ. தலைவா எனக்கு தான் எந்த ஏரியாவுமே இல்லையே. உனக்கு தான் மலேரியா இருக்குல்ல, அத கூட. தலைவா அரசியல் அரசியல் புரிஞ்சுக்கோ. என்னப்பா இந்த தடவை டி நகர்ல நம்ம சிவகுமாரே நிக்க வச்சிடலாமா? என்ன சிவகுமார், டி நகர்ல நின்னா ஜெயிச்சிருவல்ல? நின்ன எப்படி ஜெயிக்க முடியும்? ஓ நான் தானே ஜெயிக்க முடியும். அவனுக்கு என்ன ரன்னிங் ரேஸ் வைக்கிறேன், ஓடுனா தான் ஜெயிக்க முடியுங்கிற? தொகுதியில நிக்க சொல்றேன். சரி சரி மணி, இந்த தடவை நீ மதுரையில நில்லு. இப்படிதான் போன தடவை மதுரையில நிக்க சொல்லிட்டு கையா காட்டுற கண்டுக்காம வந்துட்டீங்க. அப்புறம் வாழைக்கால் ஆரிய புடிச்சு மெட்ராஸ் வந்து சேர்ந்தேன். பாத்தீங்களா, எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்க சொன்னா இந்த நாய் ஏதோ ஒரு டீ கடையில நின்னுட்டு வாழைக்கால் ஆரி பிடிச்சி வந்திருக்கான். இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத ஆள்லாம் ஏன் நிக்க வைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒண்ணும் தெரியாத ஆளுங்களை நிறுத்தினா தான் ஜெயிக்க முடியும். அதுதான் அரசியல். அடுத்தது ஐயா நான் நிக்கிறேயா. இப்ப என்ன நீ உட்கார்ந்துகிட்டா இருக்க? வந்ததுல இருந்து நின்னுகிட்டு தானே இருக்க. என்னமோ புதுசா நிக்கிறேன்னு சொல்ற. ஏய் நான் நெக்கலா சிரிறீங்க அவ்வளவுதான். யா என்ன எல்லாருக்கும் நல்லா தெரியும்யா. ஆமா, இப்படி எதிரில நின்னா எல்லாருக்கும் தான் தெரியும். என் பின்னாடி மறைஞ்சு நில்ல யாருக்கு தெரியாது. யா வேணாயா, சிரிக்க வேணாம் சொல்லுங்கயா. உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருப்பேன், எவ்வளவு செஞ்சிருப்பேன். உங்க நெஞ்சத்தை சொல்லுங்க, உங்க வீட்டு மானத்தை நான் காப்பாத்தல. ஆமா, எங்க வீடு அம்மனை கட்டையா சுத்திக்கிட்டு இருந்தது. இவர் வந்து டவுசரை போட்டு விட்டு மானத்தை காப்பாத்தினார். போய் ஓரமா நில்லு. அடுத்தது எக்மோர். ஏன்பா உங்க பக்கம் வந்தா சொல்லி நான் இறங்கணும். தொகுதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, காமெடியா பண்ணிட்டு இருக்க. ஐயா எக்மோர்ல நான் நிக்கிறேன்யா. ஏன் குமார், இங்கதான் ஏசி ஃபேன் எல்லாம் இருக்குல்ல, இதை விட்டு எக்மோர்ல போய் டிராபிக்ல அனுக்கிற. ஐயா சிரிக்க வேணாம் சொல்லுங்கயா, அசிங்கமா இதுயா. சிரிக்க வேணாம் சொல்லுங்கயா. சிரிக்காதீங்க. ஐயா நான் கேட்டது எக்மோர் தொகுதி. நான் நின்னா கண்டிப்பா ஜெயிப்பையா. ஜெயிக்கலனா? கண்டிப்பா ஜெயிப்பையா. ஐயா ஜெயிக்கலனா வேணா பெட்டு வச்சுக்கலாமா? பெட் எல்லாம் விலை அதிகம், பாய் தல்காணி வச்சுக்கலாம். என்ன தெளிவு சொல்ற? இந்த நாய் சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிறான். அவனுக்கு எல்லாம் சீட்டு குத்து உட்கார வச்சுக்கிறீங்க. நான் இந்த கையால எத்தனை தோரணை கட்டியிருப்பேன், எத்தனை ஸ்டேஜ் போட்டிருப்பேன். சீட்டு கேட்டா சீட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. 47 ஏன் பஸ் டிரைவர் கூட வரவையெல்லாம் 1008 ஸ்டேஜ் போட்டிருக்கான். அதுக்காக அவனுக்கு சீட்டு கொடுத்துட முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு 10-15 வருஷம் கட்சி பணியில இருந்திருக்கணும். தலைவா கட்சி பணின்றீங்களே, அந்த பனி மார்கழி மாசம் பனியை விட ரொம்ப குளிரா இருக்குமா? பாத்தீங்களா, பனின்னு சொன்னதுக்கே இந்த பண்ணிக்கு அப்படி குளிர் தாமா. இந்த பாரு குமார், இப்பெல்லாம் உனக்கு சீட்டு தர முடியாது. ஒரு 10 வருஷம் போட்டோம், அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன போட்டாங்கன்னா இந்த பாருங்க, கைத்துக்கு மேல தலைக்கு தான் டெய்லி என்னால தொட்டு பார்த்துக்க முடியாது. டெய்லி தொட்டு பார்க்க முடியலன்னா என்ன, வாரத்துக்கு ஒரு தான் தொட்டு பாரு. சும்மா வேற நீங்க என் உடம்புல தெம்பு இருக்கும் போது, என் கத்திக்கு பயம் இருக்கும் போது நான் செட்டில் ஆகணும். எனக்கும் குழந்தை குட்டி நாய் போச்சுல. குழந்தை குட்டினா ஆய் போகத்தானே செய்யும். கழுவிட்டு போயிட்டே இரு. போயிட்டே இருந்தா எப்படி கழுவ முடியும்? போய் முடிஞ்ச உடனே தானே கழுவ முடியும். என்னங்க நான் கேட்டேங்கிறேன், கண்டுக்காம இருக்கிறீங்க. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இந்த பாருப்பா, ஈஸியான கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன், கஷ்டமா இருந்தா சாய்ஸ்ல விட்டுருவேன்.
நக்கலா கண்ட கண்ட நாய்களா சீட்டு குத்து உட்கார வச்சுக்கிறீங்க. நிப்பேன், என் பேர் லிஸ்ட்ல இருக்கணும். அமைதி அமைதி. 1000 விளக்கு செல்வராஜுக்கு. தலைவரே 1000 விளக்கு செல்வராஜுக்கு கொடுக்குறீங்களே, நாங்க இத்தனை பேர் இருக்கிறோமே, ஆளுக்கு ஒரு விளக்கு கொடுக்க கூடாது. குறுக்க பேசின அந்த நாயை செருப்பால் அடிக்குமாறு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வடபழனி பெருமாளுக்கு. தலைவரே வடபழனி முருகனுக்கு தானே பெருமாளுக்குன்றீங்களே, எதுக்கு பேசுறியா? அந்த நாயை செருப்பாலே அடிங்க. இதுக்கு மேலே அந்த நாயை செருப்பால் அடித்தால் 4 நாக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை மிகவும் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது எழும்பூர். எழும்பூர் குமாருக்கு. இல்லைங்கப்பா, குமாருக்கு இல்லன்னு சொல்ல வந்தார். எழும்பூர் தொகுதி ரவிக்கு. கத்தி அல்ல, யார்தல கத்திய காட்டுற தெரியுமில? பாண்டியில. பாண்டியில என் பேரு பாண்டியில. பாண்டியில உன் பேர் என்ன? என் பேரு பாண்டியில. அதான் கேக்குறேன், பாண்டியில உன் பேர் என்ன? இது என்ன தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? ஏண்டா வாங்கும் போதே என்னன்னு கேட்டு வாங்க மாட்டியா? என்கிட்ட வந்து என்னன்னு கேக்குற? இத ஊத்துனா என்ன ஆகும் தெரியுமில? பாட்டில் காலியாகும். பாட்டில் காலி ஆகுதா இல்ல நீ காலி ஆகுறேன்னு இப்ப பாரு. என்னல ஒரு பாட்டில் ஆசிட் ஊத்துனா கக்கூசே கிளீன் ஆகுது, இந்த கருமாந்திரம் பிடிச்ச மூஞ்சி கிளீன் ஆகவே இல்லையா? மணினா உன்னை கலாச்சி நிக்கிறாங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நிக்கிற. அவனுங்களை போட வேணாம். அட நிறுத்துங்கப்பா, அட சண்டை போடாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கயா. இப்படி சத்தம் போட்டா தலைவர் பேசுறது யாருக்கும் கேட்காது. எல்லாம் மைக்ல பேச சொல்ல கேட்க. என்னது மைக்கில பேச சொல்றியா? மைக்கில இன்னைக்குதான் கட்சியில சேர்ந்திருக்கா, அவனுக்கு என்ன பேச தெரியும்? மைக்கில தலைவர் இருக்கும் போது நீ பேசுறியா? நான் சொல்றது இந்த மைக்கில் இல்லையா? அப்ப சர்ச்சுக்கு வெளியே மெழுகுவத்தி வைத்து நிக்கிறாரா, அந்த மைக்கில சொல்றியா? கொஞ்சம் அமைதியா இருங்கயா. தலைவர் ஏதோ பேசணுமா? இந்த மைக்ல பேச சொன்னதுக்கு ஆரோக்கியம் பையன் மைக்கிள்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏடா கூடமா பேசின மணியையும், அவன் பேசினதுக்கு எகத்தாளமா சிரிச்ச கொக்கி குமாரியும் கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ற. மதுரை திண்டுக்கல்லாம் போயிட்டு வந்துட்டியா? நான் கல்யாணம் உனக்கு. யாருங்க எங்க வீட்டுல பாம்பு போட்டது? ஆமா, உங்க வீட்லயா? எப்பா? சும்மா நடிக்காதீங்க. சும்மா யாருங்க நடிக்கலப்பா, எல்லாரும் பேமெண்ட் வாங்கிட்டு தான் நடிக்கிறோம். நான் அத்தை கேக்கலங்க, எங்க வீட்டுல யார் பாம்பு போட்டது? என்ன குமார் பாம்புக்கு என்னென்னமோ சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்லங்க, நீங்க தான் பாம்பு போட்டீங்க. நான் பாம்பு போடல குமாரு. ஏப்பா நீங்க யாராவது போட்டீங்களா? நாங்க யாரும் போடலங்க. பாத்தியா, அவங்க யாரும் போடலையா? நீங்க தான் பாம்பு போட்டீங்கன்னு சொல்றேன். போடல போடலன்றீங்க, எனக்கு தெரியுங்க. நீங்க தான் பாம்பு போட்டீங்க. என்ன குமார் புரியாம பேசுற? எனக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிளே கிடையாது, என்ன போய் பாம்பு போட்டேங்கிறியா? ஏப்பா நீங்க யாராவது உருளைக்கிழங்கு மொச்சக்கட்டை சாப்பிட்டு தெரியாம போட்டீங்களா? தலைவா, நேத்து ரசம் சோறு மோர் சோறு தானே சாப்பிட்டோம், அப்புறம் எப்படி? ஏய், ரசம் சோறு சாப்பிட்டேன்னு போய் சொல்றவன், மோர் சோறு சாப்பிட்டேன்னு போய் சொல்றவன் எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டீங்கடா. உங்களால மட்டும்தான் பாம்பு போட முடியும்னு நினைக்காதீங்க. எங்க கையிலயும் கைவசம் கில்லி மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். குமாரு நீ வேணா உம்முன்னு சொல்லு, இப்ப போட்டுறேன். ஏய் விட்றா விட்றா. ஐயோ விட்டாங்க. சாய்ப்பு போடுற அத்தனை வரலும் எல்லாத்தையும் போட்டாச்சு. கர்மம் பிடிச்சவன் என்ன கன்றாவிய தின்னு தொலைச்சானு தெரியல, நாத்தம் போகவே இல்லை. பேசாம நீங்க வீட்டை காலி பண்றதுதான் நல்லது. நாமணி
அவசரப்பட்டு போட்டிய நம்ம மேல இப்ப சம காண்டில் இருப்பானுங்க. அவங்க எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வெட்டுங்கடா. அவனுங்க நம்மள போறதுனால நம்ம அவனுங்கள போடணும். மணி போய் போட்டு வாங்கடா. மணி போட்டியா? ஓட்டம் குமாரு கிலோ 4 ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. ஏய் என்னடா சொல்ற? நீ தானே எல்லா கத்தியும் குத்து போட்டுவான்னு, அதான் நான் எல்லா கத்தியும் எடைக்கு போட்டு வந்துட்டேன். ஏய் அவனுங்கள போட்டு வாடானா கத்தி எல்லாம் எடுத்துன்னு போய் எடைக்கு போட்டு ஏடா கூடமா பண்ணிட்டு வந்துக்கிற. இப்ப அவனுங்க வந்தா என்னடா பண்ணுது? ஒரு அடி எடுத்து வச்சிங்க அவ்வளவுதான். மரியாதையா வந்த வழியில திரும்பி போயிடுங்க. டேய், வந்த வழி உண்மை. அதே வழியில திரும்பி போனா போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. அதான் போலீஸ் பிடிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியுது இல்ல, தைரியமா போக வேண்டியதானே. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள போட்டு தள்ளுங்கடா. என்ன குமார், உன் கூட இருக்கிறவெல்லாம் சதறி அடிச்சு ஓடிட்டானுங்க. இப்போ நீ மட்டும் தனியா இருக்க, என்ன பண்ண போற? அதான் என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல. தனியா வேற இருக்கிறமா, ஒரே போர் அடிக்கும். வரியா 2 பேரும் சினிமா போயிட்டு வரலாம். சினிமாக்கு வர, ஆனா எங்க பசங்க இன்டர்வல்ல டிவி முறுக்கு வாங்கி தருவியா? முடியாது. டீம் ஊருக்குலாம் வாங்கி தர முடியாது. வேணா தேட்டர்ல சண்டை வச்சு உன் பசங்க எல்லாம் உத வாங்கி தரேன். டேய், தனியா இருக்கிறப்ப இவனை தெனவிட்டா பேசுறியா? இவனை அடிச்சு கொல்லுங்கடா. டேய்! டேய்! அதான் 3 வருஷத்துக்கு பிறகுன்னு போட்டாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு உட்காந்துக்கிறீங்க? போங்க, 3 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க.